ஜே+ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கரம் கோர்ப்போம். ஒவ்வொரு வாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்துட்டு பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு கரம் கோர்ப்போம் மூலமாக நாம் பார்க்க போகிறது நம் வாழ்க்கையில் மறந்து போன சில நிகழ்வுகளின் ஃப்ளாஷ்பேக் பற்றி தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரூமுக்கு ஒரு எல்இடி டிவி இருந்தாலும் 1980களின் மத்தியில் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்க நாம் பட்டப்பாடு நமக்கு தான் தெரியும். இந்த காலகட்டங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சின்ன சைஸ் வச்சுருந்தாலே அவர் மிகப்பெரிய பணக்காரர். அதுவும் கலர் டிவி வச்சுருந்தா கோடீஸ்வரன் அப்படின்னே அர்த்தம். அப்போது டிவி அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் மாதிரி. ஒரு தெருவில் ஒரு டிவி இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த டிவி ஒரு 2 நாள் சரியாக ஓடலைன்னு சொன்னால் தெருவே துக்கத்திலேயே மிதக்கும். 1980களில் எல்லார் வீட்லேயும் டிவிக்கு மரத்தினால் ஆன கூடு செஞ்சு வச்சு இருப்பாங்க. அதுக்குள்ள டிவி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அந்த மரப்பெட்டிக்கு மேலே அழகாக ஒரு பூஜாடி இருக்கும். கால மாற்றத்தில் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு மலரும் நினைவுகள் தான். உறவுகள் அருகில் இருந்தது, உள்ளம் நன்றாக இருந்ததால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை. அப்போ நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் அதில் உள்ளவர்களிடம் வண்ணமயமான நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இப்போது எடுக்கப்படும் படங்கள் கலராக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிறவங்களோட எண்ணங்கள் கருப்பாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட நினைவுகளின் மிச்சத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு வெள்ளத்தின் போது சென்னை மக்கள் நன்றாகவே உணர்ந்தார்கள். சென்னையில் அடைமழை பெருவெள்ளத்தால் 3-4 நாட்களுக்கு சீரான மின்சாரம் இல்லாததாலும் கைபேசிகள் முடங்கி போனதாலும் வெள்ளத்தில் சிக்காதவர்களின் இயல்பு வாழ்க்கை கூட தலைகீழாகி போனது. வெள்ளம் பற்றிய செய்திகளை பார்க்கவோ பொழுதுபோக்கவோ டிவி இல்லை. வீட்டில் சமைப்பதற்கும் மற்ற வேலைகளை செய்வதற்கும் எந்த மின்சாதனத்தையும் இயக்க முடியவில்லை. இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கடி ஏற்பட்ட இந்த 3 நாட்களில் மக்கள் சற்றே பின்னோக்கி சென்று அந்த கால வாழ்க்கையை அனுபவித்தனர். 1985க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் படத்துல இருக்க ஆண்டனாவை தெரியும், அதோட அருமையும் புரியும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரூமுக்கு ஒரு எல்இடி டிவி இருந்தாலும் 1980களின் மத்தியில் ஒரு அரை மணி நேரம் டிவி பார்க்க நாம் பட்டப்பாடு நமக்கு தான் தெரியும். இந்த காலகட்டங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சின்ன சைஸ் வச்சிருந்தாலே அவன் பணக்காரன், அதுவும் கலர் டிவி வச்சிருந்தா கோடீஸ்வரன்னு அர்த்தம். அப்போ டிவிங்கிறது குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் மாதிரி. ஒரு தெருவுக்கு ஒரு டிவி இருந்தாலே பெரிய விஷயம். அந்த டிவி ஒரு 2 நாள் சரியா ஓடலைன்னு சொன்னா தெருவே துக்கத்தில் மிதக்கும். 80களின் தொடக்கத்தில் பெரும்பாலும் சின்ன சைஸ் டிவிகளே வந்தன. டிவி பார்க்கும்போது மேலிருந்து கீழாக கோடு வந்து கொண்டே இருக்கும். 80களின் மத்தியில்தான் கோடு வராத டிவி வந்தது. 80களின் இறுதியில்தான் கலர் டிவி வந்தது. சிலர் டிவியில் படம் பெரிதா தெரிய வேண்டும் என்பதற்காக திரைக்கு முன்பு 1 அடி தூரத்திற்கு லென்ஸ் வைத்திருப்பார்கள். சிலர் கருப்பு வெள்ளை டிவியில் பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஊதா போன்ற வண்ணங்களால் ஆன பிளாஸ்டிக் கவர்களில் அவர்களுக்கு பிடித்த வண்ண கவர்களை வாங்கி பொருத்தியிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒலியும் ஒரு மினி திருவிழா என்றால் ஞாயிற்றுக்கிழமை சினிமா ஒரு பெரிய திருவிழா. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் கருப்பு வெள்ளை படங்கள் தான், எப்போதாவது கலர் படங்கள் வரும். அதே போன்று பெரிய தலைவர்கள் யாரும் இறந்துவிட்டா டிவியில் செய்தி தவிர மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு சோக வயலின் இசை மட்டும் ஒலித்து கொண்டே இருக்கும். 1984இல் இந்திரா காந்தி இறுதி ஊர்வலமும் 1987இல் எம்ஜிஆர் இறுதி ஊர்வலமும் டிவி தந்த மிகப்பெரிய சோக சுவடுகள். 2016இல் மாண்புமிகு அம்மாவின் இறுதி ஊர்வலத்தை ஒளிபரப்பிய தொலைக்காட்சிகளின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதவை. 1983இல் கபில்தேவ் தலைமையில் ஆடிய இந்திய கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலகக்கோப்பை தொடரை வென்றது டிவி தந்த மறக்க முடியாத வெற்றி நிகழ்வு.
அடைமழையும் பெருவெள்ளமும் பெரும் துன்பத்தை கொண்டு வந்திருந்தாலும் நடுத்தர மக்களின் இயல்பு வாழ்க்கையில் அவை சில நல்ல மாற்றங்களையும் ஞாபகப்படுத்தி சென்றிருக்கின்றன. பரனில் தூக்கி போட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வெள்ள நாட்களில் தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன. சென்னையில் அடைமழை பெருவெள்ளத்தால் 3-4 நாட்களுக்கு சீரான மின்சாரம் இல்லாததாலும் கைபேசிகள் முடங்கி போனதாலும் வெள்ளத்தில் சிக்காதவர்களின் இயல்பு வாழ்க்கை கூட தலைகீழாக போனது. வெள்ளம் பற்றிய செய்திகளை பார்க்கவோ பொழுதுபோக்குக்காகவோ டிவி இல்லை. வீட்டில் சமைப்பதற்கும் மற்ற வேலைகளை செய்வதற்கும் எந்த மின்சாதனத்தையும் இயக்க முடியல. இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கடி ஏற்பட்ட இந்த 3 நாட்களில் மக்கள் சற்றே பின்னோக்கி சென்று அந்த கால வாழ்க்கையை அனுபவித்துள்ளனர். வீடியோ ஆடியோ CD கதைகளும் ரைம்ஸ்களும் கேட்டு ஆடி பாடிய குழந்தைகள் தாத்தா பாட்டிகளுடன் மீண்டும் நேரம் செலவிட்டு கதைகளை கேட்டு மகிழ்ந்தனர். இந்த லீவ்ல தாத்தா கூட பக்கத்துல வாக்கிங் போன, பாட்டி எனக்கு நிறைய கதை சொன்னாங்க, தினமும் நாங்க கதை கேட்டு விளையாடினோம் என்கிறான் 4 வயதே ஆன குட்டி பையன் சூர்யா. வீடியோ கேம்ஸ், பிளே ஸ்டேஷன் என விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் வீட்டுக்குள் விளையாடும் விளையாட்டுகளுக்கு நேரம் ஒதுக்கியதையும் பார்க்க முடிந்தது. நாங்க இன்டோர் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. செஸ், கேரம் போர்டு, லூடோ எல்லாம் திரும்பவும் விளையாடினோம். ரொம்ப நாள் லீவு விட்டாச்சு. எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கு. சீக்கிரம் திறக்கணும், ஆனா பரீட்சை மட்டும் வைக்க வேண்டாம் என்று தன் எதிர்பார்ப்பை சொல்கிறார்கள் குழந்தைகள். வீட்டில் மின்சாரம் இல்லாததால் மெழுகுவர்த்திகளும் அகல் விளக்குகளுமே துணைக்கு நின்றன. இன்வெர்டர், டார்ச் எல்லாம் ஒரு நாளைக்கு தான் தாக்குப்பிடிச்சுது. மக்கள் பழங்கால வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்ததுன்னு தங்கள் பழைய வாழ்க்கைக்கு சென்று திரும்பினர். மிக்சி கிரைண்டர் இயக்க முடியாததுனால சட்னி எல்லாம் அம்மி கல்லில் அரைச்சோம். மண்மனம் மாறாத சுவையும் அந்த கால நினைப்பும் மனசுல ஒட்டிக்கிச்சு என்றனர் இல்லத்தரசிகள். மென்பொருள் பணியாளர்கள் பலர் தங்கள் டெபிட், கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த முடியாம சிரமப்பட்டனர். வழக்கமான ஆன்லைன் ஷாப்பிங் கை கொடுக்காததால யதார்த்த வாழ்க்கையை சில நாட்கள் வாழ்ந்து பார்த்தனர். நெட்வொர்க் இல்லாததால கார்ட் ஸ்வைப் பண்ணி எதுவும் வாங்க முடியல. கையில இருந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மளிகை கடையில பொருட்கள் வாங்கி சமைத்து கொண்டார்கள். கிணற்றில் இருந்தும் அடிப்பம்பில் இருந்தும் தண்ணீர் எடுக்க பக்கெட்டும் குடமுமாக திரிந்தனர். சில 10 ஆண்டுகளுக்கு முன் நம் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அம்சங்களாக இருந்தவை எல்லாம் மீண்டும் வந்தது. இயற்கை நெருக்கடிகளுக்கு மத்தியில் சற்றே ஆஸ்வாசம் தந்ததை இந்த வெள்ள நேரத்தில் பார்க்க முடிந்தது. நல்ல வேளையாக இதெல்லாம் முற்றிலும் தொலைந்து போவதற்கு முன்னதாக மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தி சென்றது இந்த மழை. அப்போது புத்தகம் படிக்கும் பழக்கம் அதிகம் இருந்தது. இப்போது செல்பேசியும் இணையதளங்களும் கைவசம் வந்ததால் புத்தகம் இடம் மாறியுள்ளது. அந்த காலங்களிலெல்லாம் எழுத்தாளர் ஜெயகாந்தன், புதுமை பித்தன், அகிலன், நாப்பா அசோகமித்ரன், கல்கி, தேவன், இந்திரா பார்த்தசாரதி, சுஜாதா கிரைம் கதைகளில் ராஜேந்திரகுமார், சுபா, ராஜேஷ்குமார், தேவிபாலா, பட்டுக்கோட்டை பிரபாகர், பாலகுமாரன், சிவசங்கரி, இந்துமதி, அனுராதா ரமணன் ஆகியோர் எழுதிய பல புதினங்களை படித்திருக்கிறோம். இன்று அவையெல்லாம் நினைவுகளில் மட்டுமே. கதாபாத்திர படைப்பு மூலமாக மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய அறிவும் பிரச்சனைகளை சந்திக்கின்ற உத்வேகத்தையும் அளித்தார்கள். கண்ணதாசன், நா. காமராசன், மு. மேத்தா, வைரமுத்து, இன்குலாப், அப்துல் ரகுமான், ஈரோடு தமிழன்பன் போன்றோர் தொடங்கி தபு சங்கர் வரை எழுதிய கவிதை நூல்கள் என் தமிழ் ஆர்வத்தையும் கவிதை ரசிப்பையும் அகலப்படுத்தியது. தற்காலத்தில் நவீனங்கள் படைக்கும் ஜெயமோகன், சாரு நிவேதிதா, எஸ். ராமகிருஷ்ணன், மனுஷ்யபுத்திரன் போன்ற எழுத்தாளர்கள் தமிழ் வாசகர்களை புதிய தளத்துக்கு இட்டுச் செல்கிறார்கள். இதையெல்லாம் மீறி ஹாரி பாட்டர் புத்தகம் அமோக விற்பனையானது. அதன் தொடர்ச்சியாக அதில் பல பாகங்கள் வந்தன. உண்மையில் நம்மை புத்தகங்களே வடிவமைக்கின்றன. சொல்லித்தரப்பட்ட, கற்பிக்கப்பட்ட, அனுபவித்த எதையும் விட புத்தகங்கள் மூலம் உணரும், புரிந்து கொள்ளும் வாழ்க்கையே நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கின்றன. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைப்பதும் அதன் வழி பெற்ற அனுபவத்தை அர்த்தமுள்ளதாக்குவதும் படிப்பினையாக்குவதும் புத்தகங்கள்தான். புத்தகம் சுட்டிக்காட்டிய பிறகுதான் நாம் கவனிக்க துவங்குகிறோம். புத்தகங்கள் சொல்லும் செய்தியை நம் வாழ்க்கையில் தேடி புரிந்து கொள்கிறோம்.
தாகம் எடுத்தா தெருக்குழாய்கள்ல தண்ணீர் குடிப்போம், ஆனா பாட்டில் வாட்டர் தேடியதில்லை. ஒரே ஜூஸை வாங்கி 4 நண்பர்களும் மாறி மாறி குடிச்சாலும் எந்த நோயும் எங்களுக்கு வந்ததில்லை. அதிக அளவு இனிப்பு பண்டங்களையும் தட்டு நிறைய சோறும் சாப்பிட்ட போதிலும் ஓவர் குண்டாக இருந்ததில்லை. காலில் ஏதும் அணியாமல் இருந்து நாள் முழுவதும் சுற்றி வந்தாலும் காலுக்கு ஏதும் நேர்ந்ததில்லை. சிறு விளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்தாலும் கண்ணாடி அணிந்ததே இல்லை. உடல் வலிமை பெற ஊட்டச்சத்து பானங்கள் அருந்தியதில்லை. மிஞ்சிய பழைய சோற்றில் ஊற்றி வைத்த நீரை சாப்பிட்டே உடல் வலிமை பெற்றவர்கள். எங்களுக்கு வேண்டிய விளையாட்டுப் பொருட்களை நாங்களே உருவாக்கி விளையாடி மகிழ்ந்தவர்கள் நாங்கள்னு இன்னைக்குள்ள பெரியவங்க சொல்றது பலருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். கல் உரலில் குழவி மட்டுமே சுற்றியது அந்த காலம். உரலும் குழவியும் சேர்ந்து சுற்றுவது இந்த காலம். எண்ணெய் வழிய வாரிய தலையுடன் இருந்தது அந்த காலம். பரட்டை தலையுடனும் விதவிதமாக ஹேர் கட்டிங் செய்து கொண்டு பறக்க திரிவது இந்த காலம். பாட்டியிடம் கதை கேட்டு பாடி திரிந்தது அந்த காலம். தொலைக்காட்சி கதை கேட்டும் டப் ஸ்மாஷ் செய்து மோனோ ஆக்டிங் கொடுப்பதும் இந்த காலம். உற்றார் உறவினருடன் கூடி வாழ்ந்தது அந்த காலம். சோஃபா செல்போனுடன் சேர்ந்து வாழ்வது இந்த காலம். விளக்கு வைத்த பின் வெளியே செல்லக்கூடாது என்று சொன்னது அந்த காலம். நைட் டின்னர் என்றால் தாயும் மகளும் சுற்றி கொண்டிருப்பது இந்த காலம். சேற்றில் வேலை செய்வதை பெருமையாக நினைத்தது அந்த காலம். விவசாய நிலமெல்லாம் கான்கிரீட் கட்டடங்களாக மாறியது இந்த காலம். பெற்றோர் பெரியோரிடம் கைகட்டி நின்று பதில் சொன்னது அந்த காலம். பெற்ற மகனிடமே பெற்றோர் கைகட்டி நிற்பது இந்த காலம். பெண்களை தெய்வமாய் மதித்து பெருமைப்படுத்தியது அந்த காலம். பெண்களை போகப்பொருளாய் கருதி கேலி செய்வது இந்த காலம். வயல் நிலத்துடன் ஆடு மாடுகளையும் சொத்தாக மதித்தது அந்த காலம். ரியல் எஸ்டேட்டுடன் சொகுசுக்காரையும் சுகமாய் பார்ப்பது இந்த காலம். இனிய உணவும் எளிய உடையுமாய் ஏற்றமாய் வாழ்ந்தது அந்த காலம். காலம் மாறிப்போச்சு, கருத்தும் மாறிப்போச்சு, ஊரும் மாறிப்போச்சு, உலகமும் மாறிப்போச்சு. நிலாவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம். நிலாவில் மனிதன் கால் ஊன்றியது இந்த காலம். அன்னச்சத்திரங்கள் 1000 கட்டியது அந்த காலம். அதை வாடகைக்கு விட்டு பணமாக்குவது இந்த காலம். நீருக்காக ஏரி குளம் வெட்டி வைத்தது அந்த காலம். அதை மூடி 7 அடுக்கு மாளிகை கட்டியது இந்த காலம். நிழலுக்காக சாலையில் மரங்களை நட்டது அந்த காலம். மரங்களை வெட்டி காசாக்குவது இந்த காலம். பணமின்றி படிக்க பள்ளி சென்றது அந்த காலம். பள்ளி படிப்பை பணமாக ஆக்குவது இந்த காலம். கள்ளர்கள் நல்லவர்களாக மாறியது அந்த காலம். நல்லவரும் வழிப்பறி கள்ளரானது இந்த காலம். நள்ளிரவில் பெண் தனியே நடந்து சென்றது அந்த காலம். பட்ட பகலில் பெண் வீட்டிலிருக்க பயப்படுவது இந்த காலம். ஒரே கூட்டமாய் கூடி வாழ்ந்தது அந்த காலம். சாதி மதத்தால் சண்டையிட்டு பிரிந்தது இந்த காலம். தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல் வைத்தது அந்த காலம். தண்ணீரை விற்று காசாக்குவது இந்த காலம். கேள்வி கேட்டால் நீதி கிடைத்தது அந்த காலம். கேள்வி கேட்டாலே சிறையில் அடைப்பது இந்த காலம். இந்த காலம் என்று ஒழியுமோ, அந்த காலம் என்று வருமோ என்ற ஏக்கத்தை நமக்குள் விதைத்திருக்கிறார் கவிஞர் கவிதென்றல். 1950 1980 வரை உள்ள காலகட்டத்தில் பிறந்த நம்மை போன்றவர்களை இந்த கால குழந்தைகள் அல்லது இந்த ஜெனரேஷன் மக்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் கேலி செய்தாலும் நாம் மிக மிக அதிர்ஷ்டக்காரர்களே. தனி படுக்கையில் அல்லாமல் பெற்றோர்களுடன் படுத்து உறங்கியவர்கள் நாம்தான். எந்தவித உணவுப் பொருட்களும் நமக்கு அலர்ஜியாக இருந்ததில்லை. கிச்சன் அலமாரிகளில் சைல்ட் ப்ரூஃப் லாக் போட்டு இருந்ததில்லை. புத்தகங்களை சுமக்கும் பொதிமாடுகளாக இருந்ததில்லை. சைக்கிள் ஓட்டும்போது ஹெல்மெட் மாட்டி ஓட்டியதில்லை. பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தது முதல் இருட்டும் வரை தெருவில் ஒரே விளையாட்டுதான். ரூமிற்குள் அடைந்து இன்டர்நெட் உலகத்தை பார்ப்பதில்லை. அந்த கால நண்பர்கள் விளையாடியது நிஜ நண்பர்களிடம்தான், நெட் நண்பர்களிடம் இல்லை. தாகம் எடுத்தால் தெருக்குழாய்களில் தண்ணீர் குடிப்போம்.
ஆனால் பாட்டில் வாட்டர் தேடியதில்லை. ஒரே ஜூஸை வாங்கி 4 நண்பர்களும் மாறி மாறி குடித்தாலும் எந்த நோயும் எங்களுக்கு வந்ததில்லை. அதிக அளவு இனிப்பு பண்டங்களையும் தட்டு நிறைய சோறும் சாப்பிட்ட போதிலும் ஓவர் குண்டாக இருந்ததில்லை. காலில் ஏதும் அணியாமல் இருந்து நாள் முழுவதும் சுற்றி வந்தாலும் காலுக்கு ஏதும் நேர்ந்ததில்லை. சிறு விளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்தாலும் கண்ணாடி அணிந்ததில்லை. உடல் வலிமை பெற ஊட்டச்சத்து பானங்கள் அருந்தியதில்லை. மிஞ்சிய பழைய சோற்றில் ஊற்றி வைத்த நீரை சாப்பிட்டே உடல் வலிமை பெற்றவர்கள். எங்களுக்கு வேண்டிய விளையாட்டுப் பொருட்களை நாங்களே உருவாக்கி விளையாடி மகிழ்ந்தவர்கள். எங்கள் பெற்றோர்கள் பணவசதி மிக்க லட்சாதிபதிகள் அல்ல. ஆனாலும் அவர்கள் பணம் பணம் என்று அதன் பின்னால் ஓடுபவர்கள் அல்லர். அவர்கள் தேடுவதும் கொடுப்பதும் அன்பை மட்டுமே, பொருட்களை அல்ல. அவர்கள் தொடர்பு கொள்ளும் அருகாமையில்தான் நாங்கள் இருந்து வந்தோம். அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள ஏலே என்ற ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது. அதனால் தொடர்பு கொள்ள செல்போனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் நலம் சரியில்லை என்றால் டாக்டர் வீடு தேடி வருவார். டாக்டரை தேடி ஓடியதில்லை. எங்களது உணர்வுகளை போலியான உதட்டசைவினால் செல்போன் மூலம் பரிமாறவில்லை. உள்ளத்தில் இருந்து வரும் உண்மைகளை எழுத்தில் கொட்டி கடிதமாக எழுதி தெரிவித்து வந்தோம். அதனால் சொன்ன சொல்லிலிருந்து என்றும் மாறியதில்லை. எங்களிடம் செல்போன், டிவிடி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், வீடியோ கேம், பர்சனல் கம்ப்யூட்டர், நெட், சாட் போன்றவைகள் இல்லை. ஆனால் நிறைய நிஜமான நண்பர்கள் இருந்தனர். நினைத்த பொழுது நினைத்த நண்பர்கள் வீட்டிற்கு சென்று உணவுண்டு உரையாடி மகிழ்ந்து வந்தோம். நண்பர்கள் வீட்டிற்கு போவதற்கு போனில் அனுமதி பெற தேவையில்லை. உறவுகள் அருகில் இருந்தது. உள்ளம் நன்றாக இருந்ததால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை. அப்ப நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் அதில் உள்ளவர்களிடம் வண்ணமயமான நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இப்போது எடுக்கப்படும் படங்கள் கலராக இருக்கலாம். ஆனால் அதில் உள்ளவர்களின் எண்ணங்கள் கருப்பாகவே இருக்கின்றன. கால ஓட்டத்தின் சுழற்சி அபாரமானது. கண்களை மூடி திறப்பதைப் போல வேகமாக ஓடி நகர்ந்துவிடக்கூடியது. கல் உரலில் குழவி மட்டுமே சுற்றியது அந்த காலம். உரலும் குழவியும் சேர்ந்து சுற்றுவது இந்த காலம். கடனை நினைத்து கலங்கி தவித்தது அந்த காலம். கடன் வாங்குவதையே கடமையாக கருதுவது இந்த காலம். எண்ணெய் வழிய வாரிய தலையுடன் இருந்தது அந்த காலம். பரட்டை தலையுடன் பறக்க திரிவது இந்த காலம். பாட்டியிடம் கதை கேட்டு பாடி திரிந்தது அந்த காலம். தொலைக்காட்சி கதை கேட்டு மோனோ ஆக்டிங் கொடுப்பது இந்த காலம். உற்றார் உறவினருடன் கூடி வாழ்ந்தது அந்த காலம். சோஃபா செல்போனுடன் சேர்ந்து வாழ்வது இந்த காலம். பெற்றோர் பெரியோரிடம் கை கட்டி நின்று பதில் சொன்னது அந்த காலம். பெற்ற மகனிடமே பெற்றோர் கைகட்டி நிற்பது இந்த காலம். நிலாவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம். நிலாவில் மனிதன் கால் ஊன்றியது இந்த காலம். அன்னச்சத்திரங்கள் 1000 கட்டியது அந்த காலம். அதை வாடகைக்கு விட்டு பணமாக்குவது இந்த காலம். நீருக்காக ஏறி குளம் வெட்டி வைத்தது அந்த காலம். அதை மூடி 7 அடுக்கு மாளிகை கட்டியது இந்த காலம். நிழலுக்காக சாலையில் மரங்களை நட்டது அந்த காலம். மரங்களை வெட்டி காசாக்குவது இந்த காலம். முன்பு வீட்டில் பெரியவர்கள் காட்டிற்கு சென்று திரும்பும் போது காடை, கௌதாரிகள், முயல்களால் வீடு நிறைந்திருக்கும். அவற்றோடு சிறுவர்கள் விளையாட இந்த பொன்வண்டுகளையும் பிடித்து அட்டை பெட்டிகளில் அடைத்து கொண்டு வருவார்கள். குழந்தை பருவத்தில் இவற்றை பிடித்து நூல் கட்டி நாம் விளையாடியதுண்டு. ஆனால் சமீப காலங்களில் இது கண்ணில் காண்பதே அரிதாகிவிட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தனியார் பள்ளியில் இளம் தலைமுறையினர் பழமையை பழக வேண்டிய அவசியத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமையையும் மாணவர்களின் மனங்களில் விதைக்கும் நோக்கில் தமிழ் கலாச்சார திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் மறந்து போனதையும் நம்மை விட்டு மறைந்து போனதையும் நினைவு கூறும் வகையில் மறந்ததும் மறைந்ததும் எனும் தலைப்பில் வாழ்வதற்காகவே வாழ்க்கை முறைகள் என்ற நிலையை உணர்த்தும் விதமாய் அமைந்திருந்தது. பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில்
பிரம்மாண்டமான ஓலை கூரைகளால் ஆன அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த வீடுகளில் கவின்மிகு கலைகளும் கலை உணர்வுடன் கூடிய பழந்தமிழரின் வீட்டு உபயோகச் சாதனங்களும் அறுசுவைகளில் ஆரோக்கியத்தையும் ஊட்டிய உணவுகளும் ஒரே தேசத்தில் காணப்படும் ஐவகை நில அமைப்பும் இன்றைய திரைப்பட தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாய் அமைந்திருந்த டூரிங் டாக்கீஸும் கண்காட்சியில் இடம்பெற்றன. தமிழரின் பலவகை நடனங்களும் மாணவர்களுக்கு விருந்தாய் அமைந்திருந்தன. பழந்தர்கள் உபயோகித்த மண், செம்பு, பித்தளை, வெண்கலம், பனையோலைகளால் செய்யப்பட்ட பலவிதமான பொருட்களும், கடிகாரங்கள், நாற்காலி, குதின், கிராமபோன் பெட்டி, ராட்டை போன்ற வீட்டு உபயோக சாதனங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன. ஐவகை நிலங்களையும் கலைநயத்தோடு நிலங்களுக்குரிய இட அமைப்பு, தொழில், தெய்வம், வாழ்க்கை முறை, உணவு முறை இவற்றை கண்முன்னே கொண்டு வந்திருந்தனர். மேலும் தமிழரின் ஆரோக்கிய உணவுப் பொருட்களான சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்ட 60க்கும் மேற்பட்ட உணவு வகைகளும் இதில் இடம்பெற்றிருந்தன. இன்றைய திரைப்பட தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாய் அமைந்திருந்த சினிமா கொட்டகை ஒட்டுமொத்த பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அன்று மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பார்வையாளர்களும் பழந்தமிழர் உடையணிந்து வந்திருந்தனர். ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல் உள்ளிட்டவை வீடுகளில் பெண்கள் அதிகம் உபயோகப்படுத்திய பொருட்கள். அவையெல்லாம் இன்று மிக்சி, கிரைண்டர் என மாற்றம் பெற்றுவிட்டன. இன்று இருசக்கர வாகனம் என்கிற டூ வீலரை அதிகமாக உபயோகிப்பது போல ஒரு காலத்தில் சைக்கிளை அதிகம் பயன்படுத்தியவர்கள் இன்று டூ வீலருக்காக போக்குவரத்து ஊழியரிடம் படும் பாட்டை அன்று சைக்கிளை ஓட்டிச் செல்லும்போது போலீஸ்காரர்களிடம் சிக்கி அவதிப்பட்டதும் நடந்தது. அன்று திருமணம் உள்ளிட்ட வீட்டு விசேஷங்களுக்கு அதிகமாக பெட்ரோமாக்ஸ் லைட் பயன்பட்டது. இன்று பேட்டரி லைட்டுகள் வந்துவிட்டன. அப்படி பெட்ரோமாக்ஸ் லைட்டை நினைவுபடுத்தும் காமெடி இது. 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி, அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்ரோமேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. அன்று 10 பைசா என்பது இன்று 1 ரூபாய்க்கு சமம். அப்படி 20 பைசா, 25 பைசா, 50 பைசா நாணயங்கள் இருந்தன. 1 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய் நோட்டு என ரூபாய் நோட்டுகளும் இன்று காணாமல் போய்விட்டன. மதுரையின் பழைய வீடியோ இப்போதும் யூடியூபில் காண கிடைக்கிறது. அதில் நம் தமிழ் கலாச்சாரத்தின் காட்சிகள் நம் கண்முன் விரிகின்றன. அதேபோல சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகள் தற்போது யூடியூபில் காண கிடைக்கின்றன. பருவ வயது தொடங்குவது பள்ளியில் என்றாலும் அது பூத்து குலுங்குவது கல்லூரியில்தான். கல்லூரி காலத்தில் எல்லாமே ஜாலி தான். எதற்கெடுத்தாலும் சிரிப்பு, எதை பற்றியும் கவலையின்றி துள்ளித்திரிந்து இளமையை போதும் போதும் என கொண்டாடும் பருவம் அது. படிக்க வேண்டும் என்ற ஒரு படபடப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வமே அதை மீறி வெளிப்படும். விருப்பத்திற்கு ஓடி ஆடி அனுபவித்த கல்லூரி படிப்பு முடிந்த பின்னர் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக சென்று விடுவார்கள். எங்கேயாவது எப்போதாவது அவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போதும் கல்லூரியில் படித்த காலத்தில் நடந்த சுவையான சம்பவங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி சிரித்து மகிழ்ந்து அந்த நாட்களை அசை போடுவார்கள். அதுவும் கல்லூரி முடித்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கல்லூரியில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? சும்மா கல்லூரி வளாகத்தையே கலங்கடித்து விட மாட்டார்களா? அப்படி நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள கல்லூரியில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நண்பர்கள் சந்தித்த நிகழ்வு நடைபெற்றது.
அடுத்த வாரம் இன்னும் சில நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.